காலை வணக்கம் மாணவர்களே. இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி இலக்கணம். அதிலே ஆகுபெயர் பற்றி இந்த வகுப்பில் காணவும். கலாம் சார் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. ஏவுகணை கலாமுடைய ஏவுகணையை கண்டுபிடித்த அந்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. அடுத்த பார்க்கலாம். பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இழந்தது. இதுல முதல் தொடர் பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணை கண்டுபிடித்த அந்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. அடுத்த தொடர் பாருங்களேன். பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இழந்தது. அதுல பார்த்தீங்கன்னா ஊர் பாராட்டியது, ஊர் இழந்தது. அப்போ ஊர் பாராட்டியதுன்னா ஊர் பாராட்டுமா, ஊர் இழந்ததுன்னா ஊர் இழழுமா? இல்ல, அந்த ஊரில் உள்ள மக்கள். அப்போ ஊர் என்கின்ற பெயர் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு பொருளாகி வந்துள்ளதால் இது இடவாகு பெயர். அப்போ ஆகு பெயர் தான் என்ன? அதுக்கான விளக்கம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவதே ஆகு பெயர் எனப்படும். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக ஆகி வருதல் இந்த ஆகு பெயர். நன்னூலாருக்கு முன்பாக வந்த தொல்காப்பியர் இந்த ஆகு பெயரை 7 என வகைப்படுத்தியுள்ளார். அதற்கு பிறகு வந்த நன்னூலார் இந்த ஆகு பெயரை 16ஆக வகைப்படுத்தியுள்ளார். அந்த 16 வகையிலிருந்து சிலவற்றை இங்கே நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானி கருவி காலம் கருத்தா ஆகிய ஒன்றன் பெயரால் தொன்மை முறையை குறைப்பன ஆகு பெயரே என்று நன்னூலார் சொல்றார். அதை பார்த்தீங்கன்னா 16 வகையான ஆகு பெயர்களை பட்டியலிடுகிறார் நன்னூலார். பொருள் முதலான 6 ஆகு பெயர்கள்: பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலாகு பெயர், சிறையாகு பெயர், பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர், தொழில் ஆகு பெயர். அடுத்து 4 அளவை பெயர்: எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், முகத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர். இந்த 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், கருத்தாகு பெயர், காரியாகு பெயர், உவமை ஆகு பெயர் என 16ஆக இந்த ஆகு பெயர்களை வகைப்படுத்தியுள்ளார் நன்னூலார். அதிலே நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை காண்போம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது பொருள் ஆகு பெயர். அதாவது பொருள் ஆகு பெயர் என்பது என்னன்னா, ஒரு முழு முதல் பொருள் முழுவதுமாக உள்ள எல்லாத்துக்கும் பொருளாகி வருகிறான். இதற்கு பார்த்தீங்கன்னா முல்லையை கொடுத்தான். முல்லை என்பது பூ, அது சிறை இல்லையா? முல்லையை கொடுத்தான்னா அந்த முல்லை என்பது சிறையை குறிக்காம அதன் முழு முதல் பொருளாகிய அந்த கொடியை குறிக்கிறது. அதே போல மல்லிகை கொடுத்தான்னா மல்லிகை பூவை குறிக்காம அந்த மல்லிகை செடியை சொல்லுது. தாமரை பூத்தது, அந்த பூவை சொல்லாம அந்த தாமரைக்குரிய அந்த முழு முதல் பொருளுக்கும் ஆகி வருது இல்லையா? அப்போ இங்கே சிறையை குறிக்காமல் அதன் முதல் பொருளுக்கும் ஆகி வருவது பொருள் ஆகு பெயர். அடுத்து நாம் பார்க்க போறது என்ன ஆகு பெயர்னா இடவாகு பெயர். அதை பார்த்தீங்கன்னா வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்ததுன்னா இந்த வகுப்பறை சிரிக்குமா? அதில் உள்ள மாணவர்கள் சிரித்தார்கள். இந்த இடத்தின் பெயர் அதில் உள்ள மாணவர்களுக்கு ஆகி வருது. நேற்று நடந்த போட்டியில் மட்டைப்பந்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா வென்றதா? இந்தியா வெல்லவில்லை. யார் வென்றது?
வகுப்பிலுள்ள மாணவர்கள் சிரித்தார்கள். அந்த வகுப்பினுடைய அந்த இடம் அது பயிலுகின்ற மாணவர்களுக்கு பொருளாகி வந்ததால் இது இடவாகு பெயர். அடுத்து கால ஆகு பெயர். காலத்தை ஆரம்பி அந்த ஆறு காலத்துல கார்காலம் என்பது ஒன்று. அந்த கார்காலத்தில் விளையக்கூடிய அந்த நெற்பயிரை அறுக்கிறாங்க இல்லையா, கார் அறுத்தான். அந்த கார்காலத்தில் விளைந்த அந்த நெற்பயிரை அறுத்தான் என்பது அந்த காலத்தில் விளைந்த நெல் பயிருக்கு ஆகி வந்ததால் இது கால ஆகு பெயர். அதே போல டிசம்பர் பூத்தது. டிசம்பர் என்பது மாதம். அந்த மாதத்தில் பூக்கின்ற பூவுக்கு அந்த மாதம் பெயராகி வந்ததால் அது கால ஆகு பெயர். அடுத்து சினையாகு பெயர். சினையாகு பெயர் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாகு பெயருக்கு எதிர்ப்பதமாக அமைந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா சினை சினை உறுப்பை குறிக்காமல் அதன் முழுமுதற் பொருளுக்கு ஆகி வரும். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா சினை முழுமுதற் பொருள் அந்த முழுமுதற் பொருளை குறிக்காமல் அந்த சினைக்கு வருவதுதான் இந்த சினையாகு பெயர். மறிக்கொழுந்து என்னும் சினை மறிக்கொழுந்து நட்டான். மறிக்கொழுந்து நட்டான். மறிக்கொழுந்து என்று பார்த்தீங்கன்னா மிகவும் நறுமணமிக்க ஒரு பொருள். அதுல பூ ரொம்ப நறுமணமாக இருக்கும். அதே போல இலை இது எல்லாமே நறுமண பொருட்களாக இருக்கும். அந்த நறுமண செடியை நட்டானா அந்த செடியவே நல்ல அந்த செடியில் உள்ள சிறிய தண்டை நட்டான். அப்போ தண்டு என்பது இங்கே சினை. அந்த தண்டின் அந்த சினை உறுப்பு அதன் முழுமுதற் பொருளாகிய அந்த மறிப்பொழுது செடிக்கு ஆகி வந்ததால் இது சினையாகு பெயர். வெற்றிலை நட்டான். அவன் வெற்றிலை அந்த இலைய நடுறானா, இலை நடந்தில்லை, அந்த வெற்றிலை செடியை நடுறான். அப்போ சினை அதனுடைய முழுமுதற் பொருளாகிய சினை உறுப்பை குறிக்காமல் அதன் முழுமுதற் பொருளை குறிக்கிறது இல்லையா, ஆகவே இது சினை ஆகு பெயர். அடுத்து பண்பாகு பெயர். மஞ்சள் பூசினான். மஞ்சள் என்பது வண்ணம். அந்த வண்ணத்தில் உள்ள ஒரு கிழங்கு தான் அந்த வண்ணத்தில் உள்ள கிழங்கை குறிக்கிறது. இது வண்ணத்தை குறிக்காமல் மஞ்சள் என்பது வண்ணத்தை குறிக்கலைங்க, அந்த வண்ணத்தில் உள்ள அந்த கிழங்கு வகையை குறிக்கிறது. ஆகவே இது பண்பாகு பெயர். இதை பார்த்தீங்கன்னா இது உணவாகு பெயர் சொல்லுவாங்க. பொங்கல் அப்பெல்லாம் பொங்கல் முன்னாடில கேட்பாங்க, என்னப்பா வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சிட்டியா கேட்பாங்க. அப்ப வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிட்டியானா அங்கே வெள்ளை என்பது வெள்ளை நிறமுடைய அந்த சுண்ணாம்பை குறிக்கிறது. இப்படி அந்த வண்ணமுடைய பொருளுக்கு ஆகு வருவது பண்பாகு பெயர். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஆகு பெயர் என்று பார்த்தீங்கன்னா தொழில் ஆகு பெயர். வற்றல் தின்றான். வற்றல் என்னும் அந்த வறுத்தல் என்கின்ற அந்த தொழிலில் விளையக்கூடிய வரக்கூடிய அந்த உணவுக்கு ஆகி பெயராகி வருது. வற்றல் தின்றான். வற்றல் என்பது அந்த படம் அப்புறம் மாங்காய் இதுபோல இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வருவாங்க. அந்த வறுத்த உணவுக்கு பெயராகி வந்ததால் இது தொழில் ஆகு பெயர். அதே போல பொங்குதல் என்பது ஒரு தொழில். அந்த தொழில் வரக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா பொங்கல். பொங்கல் உண்டான். இதெல்லாம் தொழில் ஆகு பெயர்கள். அடுத்து கல்வி ஆகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். தொலைக்காட்சி பார்த்து ரசித்தான். அவன் தொலைக்காட்சி பெட்டியிலையோ அல்லது தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து அவன் ரசிக்கல. அதே போல அந்த வானொலி பார்த்து அதை கேட்டு அவன் ரசிக்கல. வானொலியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தான். அதே போல தொலைக்காட்சியில் வருகிற நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்தான். பண்டைய கால மக்கள் யாழ் கேட்டு மகிழ்ந்தனர். யாழ் என்பது கருவி. அந்த யாழினுடைய அந்த யாழை கேட்டு மகிழல, அதிலிருந்து வரக்கூடிய இசையை கேட்டு மகிழ்ந்தார்கள். அப்படியே அந்த கருவிக்கு பெயராகி வருவது இங்கே தொலைக்காட்சி நிகழ்ச்சியோ வானொலி நிகழ்ச்சியோ யாழினுடைய இசையோ இங்கே அந்த கருவிக்கு பெயராகி வருது இல்லையா, அதுதான் இந்த கருவி ஆகு பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா காரிய ஆகு பெயர்.
பைங்கூழ் பலர்ந்தது. பைங்கூழ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா நெல், சோளம் ஆகியவற்றுடைய இளமை மரபு பெயர்கள். அது குருத்தாக்குனா சின்ன பயிராக இருக்கக்கூடிய அதான் பைங்கூழ்னு சொல்லுவாங்க. அந்த கூழ் என்பது ஒரு உணவுன்னு சொல்லலாம். பழைய கால மக்கள் தான் உண்ணுகின்ற உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நெல் வகையாக இருந்தாலும், சோள வகையாக இருந்தாலும், கம்பு வகையாக இருந்தாலும் கூழ் அப்படின்னே சொன்னாங்க. அப்படிப்பட்ட உணவு வகை அந்த கூழ் என்னும் காரியம் அதன் கரியாகிய பயிருக்கு பெயராக வந்ததால் இது காரிய வாக்கு பெயர். கூழ் என்னும் காரியம் அதன் கரியாகிய பயிருக்கு பெயராகி வந்துள்ளதால் இது காரிய ஆகு பெயர். அடுத்து கருத்தார் பெயர். அறிஞர் அண்ணா என்னும் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா நான் அறிஞர் அண்ணாவை படிச்சனா அப்படி அல்ல. அறிஞர் அண்ணா எழுதிய அந்த நூலில் உள்ள கருத்துக்களை படித்தேன். திருக்குறளை படித்தேன், திருவள்ளுவரை படித்தேன். திருவள்ளுவரை படித்தேன், திருவள்ளுவரை நான் படிக்கவில்லை. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உள்ள கருத்துக்களை நான் படித்தேன். ஆக இங்கே திருவள்ளுவர் என்பதோ அண்ணா என்பதோ கம்பர் எனக்கு பாடம். கம்பர் எனக்கு பாடம். கம்பர் எனக்கு பாடம்னா அது எனக்கு சப்ஜெக்டா அப்படி கிடையாது. கம்பர் கூறிய கருத்துக்கள் நம் அனைவருக்கும் பாடம். அப்படி அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு பெயராகி வருகிறது இல்லையா, இதுதான் கருத்தார் பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், அறிஞர் அண்ணா எழுதிய கருத்துக்களை நான் படித்திருக்கிறேன் என்று அந்த பொருளுக்கு பெயராகி வருது இல்லையா, கருத்துக்கு பெயராகி வருது இல்லையா, ஆகவே இது கருத்தார் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவை பெயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவை பெயர்கள். அளவை பெயர்கள் 4 வகைப்படும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல எண்ணல் அளவை ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒரு குழந்தை பெற்றால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்ற கருத்தை இந்த தொடர் உணர்த்துகிறது. இங்கே ஒன்று என்பது எண்ணிக்கையை குறிக்காமல் குழந்தை ஆகவே இது ஒன்று என்னும் எண்ணு பெயர் அப்பெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு பெயராக வந்துள்ளதால் இது எண்ணல் அளவை ஆகு பெயர். அடுத்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல் நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர். அதாவது நிறுத்துவாங்க, தராசுல போட்டு நிறுத்துவாங்க. அதை பார்த்தீங்கன்னா எடை தட்டல் இருக்கும், அதுதான் அந்த அளவை பெயர்கள் வரும். உதாரணம் பார்த்தீங்கன்னா தராசுல ஒரு 2 கிலோ கடைகள் இருக்குது. நீ கடைக்கு போயிட்டு கடைக்கார பார்த்து 2 கிலோ கொடுன்னா அவர் எதை கொடுக்கணும், அந்த தராசுல இருக்கிற 2 கிலோ தான் கொடுக்கணும். மாற்றாக அவர் என்ன பண்றாரு, 2 கிலோ அளவுடைய அரிசியையோ சர்க்கரையோ பருப்பையோ அளந்து கொடுக்குறாருன்னா அந்த 2 கிலோ அளவுடைய அந்த அளவை பெயருக்கு அந்த பொருள் பெயராக வருகிறது இல்லையா. அந்த நிறுத்தி இருக்கின்ற அந்த அளவை பெயருக்கு பெயராக வருவதால் இது எடுத்தல் அளவை ஆகுடைய. அடுத்து முகத்தல் அளவை. முகத்தல் அளவை எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கூடாது, அந்த லிட்டர் கணக்கில் இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா முகத்தல் அளவை பெயர். அவ்வளவுள்ள பொருளுக்கு ஆகியுள்ளது. அந்த அந்த முகத்தல் அளவுடைய அந்த பொருளுக்கு அந்த எடைக்கு எவ்வளவு நிற்கணுமோ அதுக்கு ஏற்ற என்ன பொருள் அதில் இருக்குதோ, உதாரணமாக பாலாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, முகத்து கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ 1/2 லிட்டர் வாங்குனா நீ பால் கடைக்கு போயிட்டு 1/2 லிட்டர் வாங்குனா 1/2 லிட்டர் அளவுல அந்த பாத்திரத்தை வாங்கல, அந்த 1/2 லிட்டர் அளவுல பாலை வாங்குகிறாய். அதே போல எண்ணெய் கடைக்கு போயிட்டு 2 லிட்டர் எண்ணெய் போடுனா 2 லிட்டர் அளவுல அந்த பாத்திரத்தை வாங்காம அந்த அளவு எடையுடைய எண்ணெயை வாங்கணும் இல்லையா. இதுதான் முகத்தல் அளவை ஆகுடைய. இறுதியாக நீட்டல் அளவை ஆகுடைய. நீட்டல் அளவை ஆகுடைய 5 மீட்டர் வெட்டினா துணிக்கடை போயிட்டு துணிக்கடைக்கார பார்த்து எப்பா எனக்கு 5 மீட்டர் இந்த
வெட்டி கொடுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் 5 மீட்டர் அளவுல அந்த துணியை தான் வெட்டி தருவான் அப்படியே அந்த அளவு வெட்டி தர மாட்டான் இல்லையா ஆக 5 மீட்டர் என்பது அந்த மீட்டர் அளவுடைய துணிக்கு பெயராகி வருது இல்லையா இதுதான் மீட்டர் அளவை ஆகுபெயர் மாணவர்களே ஆகுபெயர் என்பது என்னன்னு நம்ம நினைச்சுக்கணும்னா ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவதே ஆகுபெயர் இந்த ஆகுபெயர் 16 வகைப்படும் நமக்கு அதில் 13 ஆகுபெயர் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்க ஆகுபெயர் குறித்த விளக்கமாக மேல் வகுப்புல போகும்போது இன்னும் நீங்க முனைவர் பட்டம் பெறும்போதெல்லாம் அது குறித்து விளக்கமாக படிக்கலாம் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் என்பதால் நீங்கள் இந்த அளவை இந்த ஆகுபெயர் குறித்து கற்றுக்கொண்டாலே போதும் இனி கற்பவை கற்பபின் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நாம பார்க்கலாம் ஆகுபெயரை எடுத்து எழுதுக தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் தமிழரசி வள்ளுவரை படித்தாள் இந்த ரெண்டு சொற்கள்ல பாத்தீங்கன்னா தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் இங்கே வள்ளுவர் என்பது திருக்குறள் எழுதிய வள்ளுவரை குறிக்கிறது அடுத்த பாருங்க தமிழரசி வள்ளுவரை படித்தாள் இங்கே வள்ளுவர் என்பது வள்ளுவரை குறிக்காமல் அவருடைய கருத்துக்கை பெயராகி வருவதால் இது கருத்தாக பெயர் இது என்ன பெயர் தமிழரசி வள்ளுவரை படித்தாள் என்பது கருத்தாக பெயர் அடுத்து மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது இந்த வீடு என்பது நாம் வசிக்கின்ற எல்லாரும் வசிக்கின்ற வீட்டை குறிக்கும் நாடும் வீடும் நமது கண்கள் நாடும் வீடும் நமது கண்கள் என்பது நாடும் வீடும் என்பது நாம் வசிக்கின்ற நாட்டையும் வீட்டையும் குறிக்கிறது அடுத்த மேல பாருங்க மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது இந்த முதல் சொற்றோடு பாத்தீங்கன்னா மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறதுனா வீடு மகிழ்கிறா இல்ல வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்கிறார்கள் ஆகவே மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறதுனா அப்ப இங்க வீடே என்பது என்ன பெயர் பார்த்தீங்கன்னா இடவாக பெயர் அந்த வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு பெயராகி வந்ததால் இது இடவாக பெயர் அடுத்து கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள் முதல் சொற்றொடர் பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் அப்போ பச்சை நிற ஆடை என்பது எந்த ஆடையாக கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள் அப்போ பச்சை என்பது பச்சை நிறமுடைய அந்த ஆடைக்கு பெயராகி வருவதால் இது பண்பாக பெயர் அவனுடைய குணத்தை பச்சை வண்ணம் ஆகவே இது பண்பாக பெயர் அடுத்து பார்த்தீங்கன்னா 4 2 சொல்லுக்குருதி 4 அடி 4 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் இங்கே 4 என்பது 400 4 அடி 4 அந்த 4 என்கின்ற எண்ணிக்கை 4 அடி 400 என்ற நூலையும் 2 என்பது 2 அடி உடைய திருக்குறளையும் குறிப்பதால் இது அந்த எண்ணிக்கையில் இந்த 4 என்பது அந்த 4 அடி 400 2 என்பது அந்த எண்ணிக்கை 2 அடி உடைய திருக்குறளை குறிப்பதால் இது எண்ணிக்கையை குறிக்காமல் அந்த அளவுள்ள அந்த அடிவரை உள்ள நூலுக்கு பெயராகி வந்ததால் இது எண்ணல் அளவை ஆகுபெயர் அடுத்து ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது இங்கே ஞாயிறு
சூரியனை குறிக்கிறது. உலகம் சுற்றி வருகிறது, சூரியனை உலகம் சுற்றி வருகிறது. நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? இங்கே உலகம் என்பது நாம் வாழக்கூடிய உலகத்தை குறிக்கிறது. நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா என்பது அந்த உலகம் என்கின்ற இடத்தில் உள்ள மக்களை குறிப்பதால் இது இடவாகு பெயர். ஆகுபெயர் அமையமாக தொடர்களை மாற்றி எழுதுக. மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர். மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர். அப்போ இதுல ஆகுபெயர் அமையமாக நாம் இந்த சொற்றொடரை எழுதணும்னா எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா, மதுரை இரவிலும் வணிகம் செய்கிறது. மதுரை இரவிலும் வணிகம் செய்கிறது. இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர். இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர். இது எப்படி மாற்றலாம்னா, இந்தியா எளிதில் வென்றது. நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரித்தனர். நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கமே சிரித்தது. அரங்கத்தில் உள்ளவர்கள் என்பதற்கு பதிலாக அதனுடைய இடவாகு பெயர் நாம் என்ன பண்ணலாம்? நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கமே சிரித்தது. இறுதியாக நீரின்றி உலக மக்களால் இயங்க முடியாது. அப்போ இவ்வுலக மக்களால் சொல்றது இல்லையா? அப்போ நீரின்றி இவ்வுலகத்தால் இயங்காது. நீரின்றி இவ்வுலகத்தால் இயங்க முடியாது என்கின்ற வகையில் நாம் ஆகுபெயர் அமைந்த தொடர்களாக மாற்றலாம். உடன் இதனுடைய சிந்தனை வினாவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த கற்பனை கற்றலின் பகுதியும் சிந்தனை வினாவையும் நான் நம்முடைய குழுவிற்கு அனுப்புகிறேன். அவற்றை பிழை இல்லாமல் தெளிவாக எழுதி உங்களது பெயரை தமிழில் பதிவு